இந்த மாதிரி புசு புசுன்னு இட்லி குண்டு குண்டாக வரதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாமா? 4 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கங்க. அதே டம்ளரால் 1 டம்ளர் குண்டு உளுந்து எடுத்துக்கங்க. 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கங்க. 4 தண்ணி போட்டு அலசுங்க. அலசிட்டு குண்டு உளுந்தை ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு கிரைண்டரை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு நல்லா அரைச்சிக்கங்க. அதை அரைஞ்சிடுச்சான்னு பார்க்குறதுக்காக கொஞ்சமாக உளுந்து மாவு அரைஞ்ச மாவை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா தண்ணிக்குள்ளே அப்படியே மிதக்கும். மிதக்குச்சின்னா உளுந்து நல்லா மஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அதை எடுத்து வழிச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டு அரைச்சிக்கங்க. அரைச்சி ரெண்டுத்தையும் நல்லா கல் உப்பு போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா புளிக்க வைக்கணும். வெயில் நாளாக இருந்தால் 3 மணி நேரம் புளிக்க வச்சிங்கன்னா போதும். இதுவே கொஞ்சம் பனி நாளாக இருக்கிறதுனால ஒரு 6 மணி நேரமாவது கம்பல்சரி புளிக்கணும். அப்படி புளித்த பிறகு ஊற்றினீங்கன்னா தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லியும் நல்லா வரும், தோசையும் நல்லா முருவலாக வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.